ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய நாளிலே இந்த காணொளி மூலமாக திருவண்ணாமலையிலே தவம் இருந்து நமக்கெல்லாம் பல அருட்கடாட்சத்தை சமாதியாகும் வரை வழங்கி அதன் பின்பும் இன்று வரை நமக்கெல்லாம் நல்ல ஞானத்தையும் மோனத்தையும் வழங்கி கொண்டிருக்கின்ற யோகி ராம் சுரத்குமார் சுவாமிஜி அவர்களை பற்றி இன்றைய நாம் பேச இருக்கின்றோம். 2001ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி சுவாமிகள் அவர்கள் அண்ணாமலையாருடைய பதத்தை அடைந்தார்கள். திருவண்ணாமலை என்பது ஏதோ சாதாரணமான ஒரு மலை அல்ல. எத்தனையோ ஞான பொக்கிஷங்கள் திருவண்ணாமலையிலே இன்றைக்கும் வீட்டிலிருந்து நமக்கெல்லாம் நல்லருளை காட்டி கொண்டிருக்கின்றது. அக்னி ரூபமாக அந்த அண்ணாமலையார் வீட்டிருக்கின்ற அந்த திருவண்ணாமலையானது ஞான தபோவனர்களை வாவென்று அழைக்கின்ற மலை. ஞானம் வேண்டும் யாரும் அண்ணாமலைக்கு சென்றால் ஞானம் பெற்றுவிடலாம். அதனால்தான் நினைத்தாலே முக்தி தரும் மலை என்று திருவண்ணாமலையை சொன்னார்கள். ஆரூரிலே பிறக்க முக்தி, காசியிலே இறக்க முக்தி, அண்ணாமலையை நினைத்தாலே முக்தி. அப்படி நினைத்தாலே முக்தி தருகின்ற இந்த திருவண்ணாமலையிலே எத்தனையோ குருமார்கள் தங்களுடைய அருட்பணியை சமூகத்துக்காகவும் பக்தர்களுக்காகவும் செய்து வந்தார்கள். அப்படிப்பட்ட மகான்களிலே ஒரு அற்புதமான மகான் விசிறி சுவாமியார் என்று அழைக்கப்பட்ட யோகி ராம் சுரத்குமார்ஜி அவர்கள். யோகி ராம் சுரத்குமார் சுவாமிகள் அவர்கள் இளவயதிலேயே ஞானத்தை தேடி அண்ணாமலைக்கு வந்தவர். நான் சொல்கின்ற இந்த விஷயத்தை பலர் சொல்லி கேட்டிருக்கலாம். என்றாலும் நல்லவற்றை எத்தனை முறை வேண்டுமானாலும் சொல்லலாம், கேட்கலாம் அல்லவா? அதுபோல் காஞ்சி மகா சுவாமிகள் ஒரு முறை யோகி ராம் சுரத்குமார் அவர்களை காண வேண்டும் என்று சொல்லி அனுப்புகின்றார். யோகியார் அவர்களும் மகா சுவாமிகள் அவர்களை பார்க்க வருகின்றார். இருவரும் ஒருவரை ஒருவர் பேசிக்கொள்ளவில்லை. அவரை இவர் பார்க்கின்றார், இவரை அவர் பார்க்கின்றார். அவ்வளவுதான். ஞானிகள் இருவரும் கண்ணோடு கண் பார்த்து பேசிக்கொள்கின்றார்கள். சுற்றி இருந்தவர்களுக்கெல்லாம் ஆச்சரியம். எதற்காக அழைத்தார்? இப்படி இருவரும் பார்த்து கொண்டிருக்கின்றார்களே தவிர ஒன்றுமே பேசவில்லையே, இப்படி பலவற்றை நினைக்கின்றார்கள். அந்த வேலை முடிந்தது. யோகியார் அவர்கள் விடைபெற்று சென்று விடுகின்றார். இப்படி ஞானிகள் ஒருவருக்கொருவர் வார்த்தையாலே பேசாமல் மனத்தினாலே பேசுபவர்கள், மனத்தினாலே பேசினாலும் மாசில்லாமல் பேசுபவர்கள் ஞானிகள். எனவே இப்படிப்பட்ட அருட்கடாட்சம் நிறைந்த விசிறி சுவாமிகள் அவர்கள் பல்வேறு பக்தர்களுக்கு பல்வேறு விதங்களிலே தன்னுடைய அருளை வாரி வாரி வழங்கி இருக்கின்றார்கள். இன்றைக்கும் யோகி ராம் சுரத்குமார் சுவாமிகள் அவர்களுடைய அவதார தினம், அந்த அவதார தினமானது டிசம்பர் மாதத்திலே 1ஆம் தேதி உலகம் முழுக்க இருக்கின்ற யோகி ராம் சுரத்குமார் பக்தர்களாலே கொண்டாடப்படுகின்றது. அதேபோல் பக்தர்களாலே பூஜைகளோடு அவருடைய அருட்கடாட்சம் வேண்டி அவரை துதித்து மகிழ்கின்றார்கள், துதித்து கொண்டாடுகின்றார்கள். அவர் சொல்லுவார், இங்கே எந்த ஒரு விஷயத்தையும் நாம் உணர்வதில்லை, எல்லாவற்றையும் மேம்போக்காகவே பார்க்கின்றோம். அன்பையும் நேசிப்பையும் கூட உணரத் தவறிவிடுகின்றோம் நாம். அதேபோல் உறவுகளையும் தோழமைகளையும் உணர்வதோ புரிந்து கொள்வதோ இல்லை, அதற்கு நாம் முயற்சி செய்வதும் இல்லை. அதனால்தான் இத்தனை மன உளைச்சல்களுக்கும் வருத்தங்களுக்கும் மனித குலம் ஆளாகின்றது. ஈகோ என்கின்ற ஒரு விஷயத்தை கெட்டியாக பிடித்து கொண்டு எனக்கு யாருமே அன்பு காட்ட இல்லை, என்னிடம் யாரும் பிரியமாக நடந்து கொள்ளவில்லை என்றெல்லாம்
புலம்புகின்ற ஒரு மனித சமுதாயம் இப்போது இருக்கின்றது என்று அவர் கவலைப்பட்டார். கூடிய வரையில் தான் வாழ்ந்த காலத்திலே இந்த மனக்கசடுகளை பக்தர்களுடைய மனங்களிலே இருந்து அகற்றி எல்லோரையும் நன்றாக பழக வைத்தார். ஈகோ என்பது குருநாதரை விரும்புகின்ற, அதாவது விசிறி சுவாமிகளை விரும்புகின்ற பக்தர்களிடத்திலே இருக்கக்கூடாது என்று அவர் கட்டளையிட்டார். சக மனிதர்களுடைய அவர்களுடைய துயரங்களை, அவர்களுடைய கஷ்டங்களை புரிந்து உணர்ந்து அவர்களுக்கு உதவாத வகையில் நாம் கடவுளை அடைய முடியாது என்று கூறினார் சுவாமிகள் அவர்கள். கடவுளுடைய அன்பு மட்டும் வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகின்றோம். ஆனால் அதற்கு நமக்கு ஒரு மிகப்பெரிய ஊக்கியாக இருப்பது சக மனிதர்களிடையே காட்டுகின்ற அன்புதான். சக மனிதர்களிடமே நீ அன்பு காட்டாத போது கண்ணுக்கு தெரியாத இறைவனின் பால் நீ எப்படி அன்பு செலுத்த முடியும் என்று கேட்கின்றார் யோகியா. ஆகவே மனிதர்களிடம் அன்பை கொடுத்து அன்பை பெற முடியாத போது கடவுளிடம் மட்டும் நீ எப்படி பக்தியை கொடுத்து அருளை பெறுவாய் என்று கேட்கின்றார் சுவாமிகள் அவர்கள். ஆகவே வாழ்கின்ற மனித குலத்துக்கு முதலிலே உன்னுடைய அன்பை விதைத்து கொண்டே செல். அப்படி அன்பை விதைத்து கொண்டே செல்ல செல்ல உன்னுடைய பக்தி என்கின்ற பயிரானது வளர்ந்து கொண்டே இருக்கும். அந்த பக்தி என்ற பயிரானது வளர்ந்து கொண்டே இருக்க இறைவனுடைய அன்பு என்பது உன்னுடைய மனதிலே சாதாரணமாக அமைந்துவிடும் என்று சொல்கின்றார் யோகியா. சகலத்துக்கும் உணர்தலே முக்கியம் என்கின்றார். ஒருவனுடைய துயரை நீ உணர்ந்தால்தான், அந்த துயரத்தை நீ களைந்தால்தான் உன்னுடைய மனித வாழ்வு ஆனது நிறைவு பெறும் என்கின்றார். வாழ்விலே உணர்தல் என்பது பெரும் பங்கு வகிக்கின்றது. உணர்தல் என்பது எப்படி இருக்க வேண்டும்? ஒருவர் நம்மிடம் வந்து தன்னுடைய கஷ்டத்தை சொல்கின்றார் என்றால் அப்படியா என்று கேட்டுக்கொண்டு சென்றுவிடக்கூடாது. அவருடைய கஷ்டத்தை களைவதற்கு ஒரு சிறு முயற்சியையானும் நீ செய்தால்தான் அந்த விஷயமானது பூர்ணத்துவம் பெறும் என்று சொல்கின்றார் யோகியா. ஆகவே உணர்தல் என்பது முக்கிய அங்கம் வகிப்பது உணர்ந்து அந்த துயரை களைவதே ஆகும் என்று சொல்கின்றார் யோகியா. அன்புடன் இருத்தலிலும் அன்பை பெறுவதிலும் உணர்தலும் அன்றி எதுவும் நிகழ்வதே இல்லை. அப்படி இருக்க கடவுளுடைய விஷயத்திலே மட்டும் எவ்வளவு உணர வேண்டும், அவரின் பேரருளை பெற எந்த அளவு நாம் உணர்ந்து புரிந்து தெளிந்து நம்மை ஒப்படைக்க வேண்டும் என்று அழகாக கேட்கின்றார் யோகியா. பகவான் யோகி ராம் சரத்குமார் அவர்கள் தன்னை உணர்தலே கடவுளை உணர்தல் என்னும் நிலையை மிக மிக தெளிவாக உணர்ந்து வைத்திருந்தார். அதனால்தான் அவரிடம் சென்ற பக்தர்கள் யாருக்குமே அருள் இல்லாமல் திரும்பியதில்லை. அவருடைய அருள் இல்லாமல் அவருடைய எந்த பக்தருமே திரும்பியதில்லை. ஒரு கட்டத்திலே தன்னை உணர்ந்ததன் மூலமாக கடவுளை அவர் உணர்ந்தார். தான் உணர்ந்த கடவுளுடைய அருளை பக்தர்களும் பெற வேண்டும் என்று நினைத்தார். அதுதான் உண்மையான யோகிக்கு அழகு. எப்படி ராமானுஜர் தான் பெற்ற அந்த மந்திரத்தை மலை மேலே ஏறி இந்த மந்திரத்தை எல்லோரும் சொல்லுங்கள், எல்லோரும் சொர்க்கம் போகலாம் என்று சொன்னார் ராமானுஜர். அவருடைய ஆசிரியரோ, அதாவது அவருடைய குருவோ, நீ இப்படி ஒரு பெருந்தவறு செய்து விட்டாயே, இதனை எப்படி எல்லோருக்கும் சொல்லலாம், நீ நரகம் புகுவாய் என்கின்றார். பரவாயில்லை, நரகம் புகுகின்றேன், இந்த மந்திரத்தால் இத்துணை பேர் சொர்க்கம் போவார்கள் என்றால் நான் ஒருவன் அது நிமித்தம் நரகம் செல்வதிலே என்ன தவறு என்று கேட்கின்றார். இதுதான் மெய்யான குருவுக்கு அடையாளம். அப்படிப்பட்ட குருமார்கள் வாழ்ந்த புண்ணிய பூமி தான் நம்முடைய பாரத பூமி. ஆகவே ராமானுஜர் காலம் தொடங்கி இப்போது இந்த யோகி ராம் சரத்குமார் குருஜி அவர்களுடைய காலம் வரை எத்தனையோ மெய்யடியார்கள் தங்களுடைய அன்பை விதைத்து 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 சென்றதனால்தான் பாரத பூமியாவது இன்னும் அப்படியே இருக்கின்றது. இல்லை என்றால் இந்த நம்முடைய பூமிக்கு ஏற்பட்ட, நம்முடைய பாரத தேசத்துக்கு ஏற்பட்ட பல இன்னல்கள் நம்முடைய நாட்டை பல்வேறு பல நாடுகள் போல் ஆக்கியிருக்கும். ஆனால்
அவற்றிலிருந்தெல்லாம் நம்மை கடக்க வைத்து இந்த பாரத புண்ணிய தேசத்தை காத்து வருவது இது போன்ற ஆன்மீக சீலர்களுடைய அருளாசியும் இறைவனுடைய பெருங்கருணையும் தான் என்றால் அது மிகையாகாது. ஆகவே இப்படி கடவுளை உணர்ந்து கொண்ட யோகி ராம் சரத்குமார் அவர்கள் தான் உணர்ந்தது மட்டுமல்லாமல் தன்னை நாடி வருகின்ற பக்தர்களுக்கெல்லாம் இறைவனை உணரும் அந்த வித்தையை சொல்லிக் கொடுத்தார். யோகி ராம் சரத்குமார் அவர்களுடைய பக்தர்களை எல்லாம் பாருங்கள், அத்துணை கனிவோடு இருப்பார்கள். நான் நிறைய பேரை பார்த்திருக்கின்றேன், கடிந்து ஒரு சொல் பேச மாட்டார்கள், எல்லோரையும் அரவணைப்போடு நடத்துவார்கள். அதேபோல் அவர்கள் செய்கின்ற பூஜையிலே கூட நீ பெரியவன் நான் பெரியவன் என்கின்ற பேதங்கள் எல்லாம் இருக்காது. பேதங்கள் இல்லாத ஒரு பூஜையை நான் அங்கே கண்டிருக்கின்றேன். ஆகவே ஒரு குரு என்பவர் தன்னை போலவே தன்னுடைய சீடர்களையும் கொண்டு வருபவர் தான் ஒரு குரு. அந்த வகையிலே யோகி ராம் சரத்குமார் அவர்கள் தான் சொன்ன வண்ணம் தன்னுடைய சீடர்களையும் உருவாக்கி கொண்டிருக்கின்றார் என்பதுதான் உண்மை. திருவண்ணாமலை என்னும் புனித பூமியானது காமகோடி வம்சத்திலே தனித்து மகானாக அவதரித்த சேஷாத்திரி சுவாமிகளை ஆராதித்தது. தங்கக்கை சுவாமிகள் என்று சொல்லி அவரை நமஸ்கரித்தது. ஒரு நாளிலே சேஷாத்திரி சுவாமிகள் எங்கு இருக்கின்றார், என்ன செய்கின்றார் என்று எவருக்குமே தெரியாது. ஆனால் இரவு 8 மணிக்கெல்லாம் அருணாச்சலேஸ்வரர் கோவிலே இரவு 8 மணிக்கெல்லாம் அருணாச்சலேஸ்வரர் கோவிலின் கம்பத்திளையனார் சன்னதிக்கு வந்து விடுவார்கள் பக்தர்கள். எங்கே இருந்தாலும் தினமும் அங்கே அந்த நேரத்துக்கு வந்து விடுவார் சேஷாத்திரி சுவாமிகள் அவர்கள். ஒருவர் இட்லி வைத்திருப்பார், ஒருவர் தயிர் சாதம் தருவார், இன்னொருவர் பிஸ்கட் பாக்கெட் வாங்கி தருவார், அடுத்தவர் இனிப்புகளை கொடுப்பார், அதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் என்று சாப்பிடுவார். பிறகு அங்கே அவருக்கென ஒரு மெத்தை விரிக்கப்பட்டிருக்கும். உடல் முழுக்க அழுக்கோடு துணியெல்லாம் அழுக்கோடு இருக்கும் சுவாமிகள் அந்த மெத்தையிலே படுப்பார். 2 நிமிடத்தில் எழுந்திருப்பார். அந்த மெத்தை முழுக்க அழுக்காகி இருக்கும். அந்த மெத்தையை நீ நான் என்று போட்டுக்கொண்டு எடுத்து செல்வார்கள் பக்தர்கள். அந்த திருவண்ணாமலை பகவான் யோகி ராம் சரத்குமாரின் நடமாட்டத்தையும் செயல்களையும் பார்த்தது ஆரம்பத்திலே பைத்தியம் என்று சொன்னது. அவர் வந்தால் நாரும் தள்ளி நின்றவர்கள் ஓடிப்போனார்கள், நின்றவர்கள் ஓடிப்போனார்கள். ஆனால் ஒரு கட்டத்திலே பகவான் யோகி ராம் சரத்குமார் அவர் பைத்தியம் அல்ல, அவர் உண்மையான மகான் என்பதை தெரிந்து கொண்ட மக்கள் அவர் சாமியாரப்பா என்று சொல்லி அவர் காலிலே விழத் தொடங்கினார்கள். யோகி என்று விமர்சித்தார்கள். பக்தர்களின் மனப்புழுக்கத்தை எல்லாம் ஆற்றுகின்ற வகையிலே பகவான் கையிலே வைத்திருந்த விசிறியை பார்த்துவிட்டு விசிறி சுவாமியார் என்று அழைக்கத் தொடங்கினார்கள் அவரை. திருவண்ணாமலைக்கு ஒதுக்குப்புறத்திலே உள்ள ரயிலடிக்கு அருகில் உள்ள பண்ணை மரத்தடி, ரயிலடிக்கு அருகிலே உள்ள புன்னை மரத்தடி கொஞ்சம் கொஞ்சமாக பிரபலமாக தொடங்கியது. எப்போதுமே உண்மையான மகான்கள் தனக்கென ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தை எல்லாம் வைத்துக் கொள்ள மாட்டார்கள். அவர்கள் போக்கிலே சென்று கொண்டிருப்பார்கள். அவரை சந்திக்க வேண்டும் என்ற விதி யாருக்கு இருக்கின்றதோ அவர்களுக்குத்தான் அவர்களுடைய அருள் கிடைக்கும். ஆகவே யோகியார் தன்னை தான் பெரும் ஞானி என்றோ தான் பெரும் சுவாமியார் என்றோ தன்னை சொல்லிக் கொள்ளவே இல்லை. அவருடைய செயல்கள் அவரை பற்றி உலகுக்கு தெரிய வைத்தது. அந்த புன்னை மரத்தை பார்க்கும்போது மரத்தடியிலே உட்கார்ந்திருக்கும் விசிறி சாமியாரை பார்க்கலாம் என்று திருவண்ணாமலையிலே பலராலும் பேசப்பட்டது. ஒரு கட்டம் வரை அந்த புன்னை மரத்தடி சாமியார் என்றும் ஒரு சிலர் சொன்னார்கள். ஆனால் விசிறி சுவாமியார் என்பதுதான் காற்றடிக்கும் திசையெங்கும் பரவியது. உலகமெல்லாம் அந்த பெயரே பரவி நிலைத்து நின்றுவிட்டது. நிறைய பேருக்கு விசிறி சுவாமியார் என்றால் தான் தெரியுமே ஒழிய யோகி ராம் சரத்குமார் என்றால் அவருடைய அந்த பெயர் பலருக்கு தெரியாது. பொட்டலங்களுடனும் பழங்களுடனும் ஆடைகளுடனும் சால்வைகளுடனும் பகவான் யோகி ராம் சரத்குமார் அவர்களை தேடி 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 வந்த பக்தர்கள் எத்தனையோ பேர் அவரை தரிசித்து நமஸ்கரித்தார்கள், அவருடைய அருளை பெற்றார்கள். அவருடைய அருளை பெற்றவர்கள் எல்லோரும்
வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட தோல்வியை கண்டிருந்தாலும் உயர்ந்தார்கள். அதுதான் பெரிய விஷயம். அவருடைய பார்வை பட்டு தற்கொலை செய்து கொள்கின்ற மனத்திலே இருந்தவர் தன்னுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய வெற்றி கொடியை நாட்டியவர்கள் பல பேர். பகவான் யோகி ராம் சுரத்குமார் ராமநாமம் சொல்லிக்கொண்டே இருந்தார். சதா சர்வகாலமும் ராமநாமத்தை சொல்லிக்கொண்டே இருந்தவர் யோகி ராம் சுரத்குமார் அவர்கள். வந்தவர்களை பார்த்து புன்னகைப்பார். என் தகப்பன் உன்னை ஆசீர்வதிக்கிறான் என்றுதான் ஆசி வழங்குவார். நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று எங்குமே சொல்ல மாட்டார் யோகியார். என்னுடைய தகப்பன் அண்ணாமலை ஈசன் உன்னை ஆசீர்வதிக்கின்றான் என்று சொல்லித்தான் அவர் பக்தர்களை ஆசீர்வதிப்பார். அவருடைய அந்த வார்த்தையானது திருவாக்கியமாயிற்று. அவருடைய பார்வை என்பது அருள் பார்வை சக்தியை பெற்றது. அவருடைய மௌனமும் கூட ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்று பக்தர்கள் கொண்டாடத் தொடங்கினார்கள். புன்னை மரத்தடியிலே, அருணாச்சலேஸ்வரர் கோவிலில், ரமணாசிரமம் செல்லும் வழியிலே, கிரிவல பாதையிலே, பேருந்து நிலையத்தில் என பகவான் யோகி ராம் சுரத்குமாரை பார்த்து 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 வணங்கிய பக்தர்கள் எத்தனையோ லட்சக்கணக்கானவர்கள். அவரை கண்டவுடனேயே அவருடைய திருப்பாத கமலங்களிலே விழுந்து நமஸ்காரம் செய்து அன்று வரை தாம் செய்த பாவங்கள் பொடிபட போனவர்கள் எத்தனையோ பக்தர்கள். யாரோ விசிறி சுவாமியார் என்று ஒருத்தர் திருவண்ணாமலையில் இருக்கின்றார், அங்கே இங்கே சுற்றி கொண்டிருப்பார். அவர் வந்து நம்மை ஆசீர்வாதம் செய்தால் நாம் நன்றாக இருப்போம் என்று எண்ணிய பக்தர்கள் எத்தனையோ பேர். இசைஞானி இளையராஜா அவர்கள் அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்பது ஒரு மிகப்பெரிய பேரு அவருக்கு. முக்கியமாக தென் மாவட்டங்களிலே, மதுரையை தாண்டி உள்ள ஊர்களிலே பகவான் ராம் சுரத்குமாரை பற்றி பலரும் பேசத் தொடங்கி அதன் பின்புதான் அவருடைய அந்த கீர்த்தியானது உலகமெங்கும் பரவத் தொடங்கியது. என்ன பிரார்த்தனை செய்தாலும் அவரவர்களுடைய கர்ம வினைகளை தீர்த்து அவரவர்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி அவரவர்களுக்கு நல்ல வாழ்க்கையை வழங்கிய யோகி ராம் சுரத்குமார் விசிறி சுவாமிகள் அவர்கள் இன்றைக்கும் அண்ணாமலையிலே ஜோதி ரூபமாக இருந்து கொண்டு நம்மை எல்லாம் ஆசீர்வதித்து கொண்டுதான் இருக்கின்றார். அவருடைய அந்த ஆசிரமத்தை தேடி வருகின்ற பக்தர்களுடைய பல வினைகளை நீக்கி அவர்கள் அனைவரும் இந்த வாழ்க்கையிலே வாழுகின்ற வரை நிம்மதியோடு வாழ்வதற்கும் வாழ்ந்த பிறகு சொர்க்கம் புகுவதற்கும் தன்னால் என்ற ஆசீர்வாதங்களை அவர் செய்து கொண்டே இருக்கின்றார். ஆகவே குரு அருளின்றி திருவருள் இல்லை. குருவை பணிந்தால் எல்லாமே கிடைக்கும். யோகி ராம் சுரத்குமார் குருநாதர் அவர்களை பணிந்தால் நமக்கு எல்லாம் கிடைக்கும். வந்த வினையையும் வருகின்ற வல்வினையையும் நீக்குபவர் யோகியார். குருவினுடைய அருட்கடாட்சம் என்பது நமக்கு பெரிதளவிலே கிடைக்க வேண்டும் என்றால் அவருடைய அருட்பார்வையானது நம்மேல் பட்டாலே போதும். இதற்கு நயன தீட்சை என்று சொல்வார்கள். பார்வையாலே தங்களுடைய பாவங்களை போக்கிக் கொள்ள வைத்து நம்மையெல்லாம் இந்த வாழ்விலே உய்ய வைப்பவர்கள் குருமார்கள். தேக ஆரோக்கியம், நல்ல வியாபாரம், இப்படி எப்படிப்பட்ட வேண்டுதல்களாக இருந்தாலும் யோகி ராம் சுரத்குமார் குருநாதர் அவர்களுடைய அந்த பாத கமலங்களை பற்றி கொண்டால் நம்முடைய வேண்டுதல்களையும் நம்முடைய இன்னல்களை தீர்த்து வைத்து நம்முடைய வேண்டுதல்களை பக்குவமாக நிறைவேற்றி தருபவர் யோகியார். ஆகவே வருகின்ற காலங்களிலே யோகியார் அவர்களுடைய அந்த சன்னதிக்கு சென்று நம்முடைய மனபாரங்களை, நம்முடைய மனப்புழுக்கங்களை அவருடைய பாதங்களிலே சமர்ப்பித்து விசிறியாலே நம்முடைய வினைகளையெல்லாம் தீர்த்து வைத்த அந்த மகானுடைய பாதங்களை சரணடைவோம். வாழ்விலே எல்லா வளமும் நலமும் பெறுவோம். குருநாதர் வாழ்க. யோகி ராம் சுரத்குமார் குருநாதர் வாழ்க. குருநாதர் வாழ்க. யோகி ராம் சுரத்குமார் குருநாதர் வாழ்க. குருவே சரணம், குருவே துணை, குருவே துணை, குருவே துணை. நன்றி.